அனைவருக்கும் வணக்கம். குமரி ஜோதிட மாணவர்களிடம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கன்னியாகுமரியில் மாநாடு நடத்தக்கூடிய நம்ம கணீர் ஐயாவுக்கும் இதை ஏற்பாடு செய்த அந்த இசைக்கு முத்தையா அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்கள் கன்னியாகுமரிக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்லை. இப்போ இந்த எண்ணெய் ஐயா கணீர் ஐயா இதுமாரி நம்ம கன்னியாகுமரியில் மாநாடு போக வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கே எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்ம மகன் போகலாம், கன்னியாகுமரி வரைக்கும் போனதில்லை, பார்த்ததில்லை. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கணீர் ஐயாவுக்கும் இசைமுத்தி அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது, எங்களை பார்க்க வச்சுட்டாங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்தது இன்னைக்கு மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. உணவு வேலைக்கு எனக்கு முன் சிசி அமைப்பிருக்கோம் எங்க ஐயா உடைய சுப்பிரமணியம் ஐயா, எங்க மதுமலர் பூஜை ஐயா, இதுக்கு முன் பேசிய எங்க ஜோதிட நண்பர்கள் பேர் தெரியாதவர்களாம், அவங்க அனைவருக்கும் இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லுகிறேன். வணக்கம். இந்த ஜோதிட மாநாடு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உலகமெல்லாம் கவனிக்கிறாங்க. நாம் மட்டும் கவனிக்கிறதில்ல. கேரளாவில் நிறைய மாணவர்கள் கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய மாணவர்கள். ஆனால் தமிழ் எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம பேசுறதும் கவனிக்கிறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு எது தெரியாது, நீ பேசுறது புரியுது, எங்களுக்கு எது தெரிஞ்ச உங்களுடைய புக்கெல்லாம் வாங்கி கொடுக்குங்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடம் அற்புதமான விஷயத்தை கொடுக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்ம ஜோதிடத்தை தெளிவா உலகம் ஃபுல்லா கொடுக்கணும். நம்மளுடைய ஜோதிடம் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, தமிழ்ல உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்ப திருப்பூர் தனிகாசலம் ஐயா அவருடைய மாணவர் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம கணீர் ஐயாவுடைய மாணவர் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. சுகநாடி ஜோதிட விஷயம் சொல்லி நான் கிளாஸ் எடுக்கிறேன், உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலும் எனக்கு மாணவர் இருக்கிறாங்க. ஹிந்தி தெரியாத கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கேட்கிறாங்க. அதனால நம்ம ஜோதிடத்துக்கு திறன்பட இருக்குது. அந்த திறன்பட இருக்கக்கூடிய ஜோதிடத்திலேயே மிக முக்கியமா ஒரு ஜாதகம் பார்க்கணும். இந்த ஜாதகம் பார்க்கும்போது ஒரு விதிகள் வேணும். இப்ப எப்படி நம்ம கணீர் ஐயா புண்ணியகுடி வந்து சொல்லிட்டாங்க, நான் பொறுப்பு வரேன். சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, கோயில்பட்டி, விருதுநகர், கன்னியாகுமரி, இப்படி நேரம் வந்துடும் இல்லைங்களா? இது கூட ஒரு விதி வேணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா விதிகள் வேணும். அந்த விதிகள் எல்லாம் நீங்க சோசியல் சொல்லக்கூடாது. 26 விதிமுறை இருக்குதுங்க. ஒரு ஜாதகம் பலன் சொல்றதுக்கு லக்னாதிபதி முதல்லங்க லக்னாதிபதி தான் எடுத்துக்கணும். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்குதா அப்படிங்கிறது 26 விதிமுறை இருக்கு. இந்த 26 விதிமுறையை மனப்பாடம் பண்ணணும். அப்ப இவ்வளவு விதியை மனப்பாடம். இந்த விதிகள் நெகட்டிவா செய்யக்கூடிய விதிமுறை, ஆனா பாசிட்டிவா செய்யக்கூடிய விதிமுறை 26 விதிமுறை இருக்குது. இப்ப சிம்பிளா சொல்ற பாருங்க, ஒரு லக்னம் தான் அகில உலகத்துக்கும் புகழ் அடையக்கூடியது லக்னம் தான். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர நியமனத்தில் ஆட்சி உச்ச நன்மை பெற்றால் அந்த ஜாதகத்தை உலகளவு புகழ்ந்துருவார். இப்ப நாங்க நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம். நான் அந்த பாறைக்கெல்லாம் போயிட்டு வேறு பாறைக்கெல்லாம் போனோம். நீங்க அண்ணா சுற்றி பார்த்து போனாங்க. நான் அந்த இடத்துல நின்று யோசனை செய்தேன். ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் இந்த பாறை மேல தியானம் பண்ணாரு. பல கோடி பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப அவருடைய ஆத்மா எவ்வளவு புண்ணியம் அடைஞ்சிருக்க வேண்டும். அந்த ஆத்மா லக்னம் எவ்வளவு புண்ணியம் அடைஞ்சிருக்க வேண்டும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பாதர்கள் சேர்த்து பார்வை இல்லாமல் விவேகானந்தம் இல்லை, உங்களால் பல கோடி பேர் வணங்குவாங்க. அடுத்தது அங்க எனக்கு வந்த உடனே எந்த போனா எனக்கு அந்த ஜோதிடம் வந்துடும். இப்ப நேசத்துல குரு ரிஷபத்துக்கு பயிற்சி அளிக்கிறார். இந்த உலக புகழ் பெற வேண்டும்னா கோச்சாரத்துல குரு எங்க பயிற்சி வராத
அதுக்கு திருக்குறள் கேது இருக்கு. இந்த கேது என்னைக்கு ரிஷபத்துக்கு வந்துச்சு, அப்ப கண்ணியில கேது இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேது சேர்ந்து இருந்தாலும் சரி, குருவுக்கு 1:9 கேது இருந்தாலும் இந்த உலக புகழ் அடைகிறார்கள். யாருக்கு இருந்தாலும் சரி, குருவும் கேதும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம் அல்லது 1:9 இருக்கலாம். அப்ப இந்த உலக அளவில் புகழ் பெறக்கூடிய மகன்கள்லாம் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அதில் கேது குரு 1:9 தான். விவேகானந்த சாமி மாரி, மகாத்மா காந்தி மாரி உலக அளவில் புகழ் பெறுவார். நமக்கு யாருக்கு இருந்தாலும் அவங்களுடைய பேர் உலக அளவில் போகும். அப்ப இன்னொன்னு சொன்னாங்க, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் நடந்திருந்தால் உலகமே அவர்களை வணங்கணும், உலகமே பார்த்து கையெழுத்து கும்பிடுகிறாங்க. அப்ப இந்த விதிமுறை வேணும், நமக்கு ஜோதிடம் விதிமுறைகள் வேணும். அப்ப இது பாசிட்டிவான விதிமுறைகளை நிறைய நம்ம செஞ்சுட்டே போகலாம். நெகட்டிவான விதிமுறைகள் இருக்கும். நெகட்டிவான விதிமுறைகள் இருக்கிறவங்க தான் ஜாதகம் வருவாங்க. நல்லா இருக்கிறாங்க, கோடீஸ்வரனா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, நல்லா இருக்குது, எல்லா செலவும் இருக்குது, உங்களுடைய ஜாதகம் வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்களுடைய நெகட்டிவான பாயிண்ட் இருக்கும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி 3 சந்தியில வந்தா அது ஒரு கூடு மட்டும் இருந்தாங்க, எதுக்குமே பயன்படாது. அவங்க எங்க போய் கையெழுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விதிமுறைக்கு இல்லாம ஜோதிடம் பார்த்தா படிக்காதுங்க. நாங்க என்னோட சாதம் பார்த்துக்கிறாங்க. லக்னம் என்ற நட்சத்திரம் நீசம், லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் நீசம், ராசி என்ற நட்சத்திரம் நீசம். அவரே சொல்றார், நீங்க சொன்ன விதிமுறை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். நான் ஒரு கூடு மட்டும் சொன்னீங்க, 61 வயசு ஆகுது, இது வரைக்கும் 5000 ரூபாய் நான் சம்பாதிச்சது இல்லை. எனக்கு உங்களுக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு என் மாமனிடம் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலே நீ ஜாதகம் பார்க்க போறதான் அவரை என்னோட போர் பண்ணி கேட்டு பேசினார். அதுமாரி இந்த 3ம் பலமா இல்லைன்னா அது ஒண்ணுக்கும் அவங்களை நம்ம தப்படுத்தவங்க எது செயல்பட முடியாது. இந்த எடுப்பு இருக்குதுங்களா, எது மேல உட்காந்து அது சதப்பு மேல மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த சதப்பு, இந்த சதப்பு தான் யோகங்கள். இந்த 3 லக்னாதிபதி நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நட்சத்திராதிபதி சந்தியில இருந்தாலும் அவர் நட்சத்திராதி ஆதித்த மாநில பகை நேசம் வராலும் ஒன்றும் முதலாது ஒட்டாது, எதுவுமே ஒட்டாது. பிறந்தத்திலிருந்து அவருடைய வேஷ்டத்தில் அவர் சொன்னார், நான் உதவல இந்த நாட்டுக்கு, என் குடும்பத்துக்கு, என் சொந்த பந்தத்துக்கு, உங்களுக்கு என்னோட ஜாதகம் உங்களுக்கு உதவுன்னு சொல்லி யூடியூப்ல பேசிட்டு சொன்னார். ஆனா அவருடைய மனசு பாருங்க, நல்ல மனசு. எத்தனையோ பேர் என் ஜாதகத்தை யூடியூப்ல பேசிட்டு யாரும் போனேன். ஆனா அவர் பாருங்க, நான் தான் உதவல, உங்களுக்கு என்னுடைய ஜாதகம் உதவுன்னு சொல்லிட்டு போனேன். நான் போட்டு நிறைய யூடியூப்ல பேசிருக்கிறேன். அப்ப நான் விதிமுறைகளை கையாள வேண்டும். அப்ப பாருங்க, லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி முதல்ல இதுதான் எடுக்கணும். இதை நிலைநாட்ட வேண்டும். ஒரு நாட்டுக்கு நல்ல பிரதமர் வேணும், ஒரு மாநிலத்துக்கு நல்ல முதலமைச்சர் வேணும், ஒரு பஞ்சாயத்துக்கு நல்ல தலைவர் வேணும். இவங்க நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் 3 நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன என்னுடைய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, லக்னம் ஏதாவது ஒரு லக்னம் போடுறோம் இல்லைங்களா, லக்னம் 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரியில் இருக்கக்கூடாதுங்க. லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. சந்திரன் ராசியாதிபதி 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரியில் கூட முதல் பாருங்க. அடுத்தது 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரியில் இருக்கக்கூடாது. அப்ப லக்னத்தை முதல்ல பார்த்துங்க. நாம நல்லா இருந்தா உலகத்துக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல முடியும், எதிர்த்து பேச முடியும். லக்னம் கிடக்கூடாது. இந்த 3 லக்னம் நான் போடுறோம் இல்லையா, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னம் என்ற நட்சத்திரம், ராசி என்ற நட்சத்திரம் 3 நல்லா இருக்கும். நான் சொல்லிக்கிறது 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இது இனிமேல் 26 பாயிண்ட்ல பார்க்கணும். லக்னம் கெட்டு போயிருக்கு. இப்ப நான் சொல்றது 1 பாயிண்ட் சொல்லிக்கிறேன்னா சொல்ல பாருங்க. லக்னம் மிருத்தி பாகல் கூட, மிருத்தி பாகனா இங்க வந்து ஜோதிடர்கள் அனைவருக்குமே தெரியும், தெரியாத போதில்லை. ஏன்னா இந்த ஜோதிடத்திலேயே மூலிகை கொண்டு போட்டு சாம்பாடுகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, நம்ம தெரிய போல. மிருத்தி பாகை
அப்படின்னா ஐயாவுக்கு தெரியும், நான் அவருக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்ல, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸா பலத்தை புரிஞ்சு கொடுக்குற மாதிரி. ராசியில ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருந்தாலும் நவமத்துல 6ஆம் இடத்துல இருந்தா நோய் வரும், 8ஆம் இடத்துல விபத்து வரும். அது சிம்பிளா சொல்றேன். பரணி 2ஆம் பாவத்துல இருந்தா கண்ணில இருக்கும், அது நோய் கொடுக்கும். பரணி 4ஆம் பாவத்துல இருந்தா திருச்செந்தல் இருக்கும், அது விபத்து பாகை. ஒரு வண்டியில போன விபத்து சிக்கும். அதுல ஒரு கிரகம், 2 கிரகம், 3 கிரகம், நிறைய கிரகம் இருந்தால் கூட்டு வளர்ந்து கொடுக்கும். ராசியில ஒரு கிரகம் இருந்தால் நவமத்துல 6 8ஆக இல்லாம நட்சத்திரத்தை பார்த்து விடுங்க. அப்ப மிருத்தி பாக அடுத்தது எந்த நட்சத்திரத்துக்கு வரும்? திருவாதிரைக்கு வரும், மிருகசீரிஷ 4ஆம் பாவத்துக்கு வரும். இப்படி எல்லாம் பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசியில் உள்ள கிரகம் நவமத்துல 6 8 இல்லாம இருந்தா அந்த கிரகம் பலனை கொடுக்கும். முதல் லக்னாதிபதி நான் சொன்ன லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, இது மூணும் இந்த 26 விதிமுறையில் கூட. இப்ப நான் சொல்றது 2வது விதிமுறை சொல்லிட்டுனா இந்த மாரி நிறைய நான் சொல்றேன், அதிகமே போலாம். அடுத்தது